சென்னையில் இன்று நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் இன்று நிறைவேற்றப்பட்ட முக்கியமான தீர்மானங்களின் விவரங்களை இனி பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வழிகாட்டுதல்களை நினைவில் கொண்டு வி.கே. சசிகலாவின் தலைமையின் கீழ் விசுவாசத்துடன் பணியாற்ற உறுதியேற்பது என்றும், அதிமுகவை காப்பாற்றவும் வழிநடத்தவும் கட்சியின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலாவை நியமிப்பதற்கு பொதுக்குழு ஒப்புதல் அளிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக சட்டத்திட்ட விதி 20 பிரிவு 2 கூறப்பட்டுள்ளபடி கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படும் வரை வி.கே. சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை தேசிய விவசாயிகள் தினமாக அறிவித்து நாடாளுமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு வெண்கல சிலை அமைக்க வேண்டும், சமூக நீதி காத்த வீராங்கனையாக திகழ்ந்த ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி மத்திய அரசு கௌரவிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மனித சமுதாயத்துக்கு நிகழ்த்திய சேவைகளை பாராட்டி அமைதிக்கான நோபல் பரிசு, ரமோன் மகசேசே விருது வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன.